Hi there, hope you all are doing good. Pregnancy is a blessing இல்லையா? இந்த vlog கட்டாரில் அவங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னியை பிளான் பண்ணுறவங்க அல்லது ஏற்கனவே ப்ரெக்னென்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கானது. முதலாவது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஃபார்மசியில் ஒரு பேசிக் ப்ரெக்னென்சி செக்கிங் கிட் வாங்கி செல்ஃப் செக் பண்ணிக்கொள்ளலாம். 15 இயர்ஸ் தொடக்கம் இந்த செக்கிங் கிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது, நீங்கள் ஹெல்த் கார்டு உள்ளவராக இருந்தால் உங்களோட ஹெல்த் சென்டருக்கு போய் அல்லது 107க்கு கால் பண்ணி உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும். ஹெல்த் சென்டர் அதாவது PHCC அங்கே போனால் முதலாவது யூரின் டெஸ்ட் மூலம் உங்களோட ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறமா உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன் பிளட் டெஸ்ட்டுக்கும் ஃபர்தர் மெட்டர்னிட்டி ஃபாலோஅப்ஸுக்கும் உங்களுக்கு ரிஃபர் பண்ணுவாங்க. ஹெல்த் கார்டு இல்லாதவங்க ப்ரைவேட் மெடிக்கல் சென்டர்ஸில் உங்கள் டெஸ்ட்ஸ் அண்ட் டாக்டர் கன்சல்டேஷன்ஸை மேற்கொள்ளலாம். எனக்கு இதை பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ப்ரைவேட் சேனலிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஈக்கிற சகோதரிகள் உங்களோட அனுபவத்தை முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். எங்களோட நாட்டில் அதாவது ஸ்ரீலங்கா விட இங்கே செக்கப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா டாக்டர் மீட்டப்பும் விஓஜிஸ் கூட இருக்காது, ஃபிசிஷியன்ஸ் கூட தான் ஆரம்பத்தில் இருக்கும். ஸ்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் மீட்டப் பண்ணுற சேம் டே இருக்காது. அதுக்கு நீங்கள் வேறையா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அவங்க தார டேட்டில் தான் போய் பண்ணணும். ஸ்கேன் ரிசல்ட்ஸ் நாட்டில் போல் பிரிண்ட் அவுட்டாக கிடைக்காது, இவங்களோட சிஸ்டத்தில் தான் அப்டேட் ஆகும். அண்ட் மேலதிகமாக டயட்டீஷியன் அப்பாயின்மெண்ட்ஸ் இங்கே இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இங்கே சொல்லணும் என்னென்னா, நீங்கள் குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்காக போகும் பொழுது ஒழுங்கான முறையில் ஃபாஸ்டிங் இருந்துட்டு போகிறது கட்டாயம். பிகாஸ் பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் ரிசல்ட்ஸில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி முடியும் வர டெய்லி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ஸ், பிளட் குளுக்கோஸ் செக்கிங்ஸ், டயட் பிளான் அப்படின்னு இருக்க வேண்டி இருக்கும். அப்படியே உங்களுக்கு டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டா கூட நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை. என்னுடைய அனுபவப்படி ஒழுங்கான முறையில் உங்களோட மீல்ஸை மெயின்டைன் பண்ணினாலே போதுமானது. அடுத்ததாக ரிஃபரல்ண்டா உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன் அல்லது எனி அதர் டாக்டர்ஸ் உங்களை அடுத்த கட்டத்துக்காக பரிந்துரைக்கிறது. இது இங்கே 7 or 7.5 அதாவது 34-35 வீக்ஸுக்கு அப்புறமா நடக்கும். சம்டைம்ஸ் இது ஒவ்வொருத்தருக்கு முன்ன பின்ன ஆகலாம். உங்களோட ஹெல்த் சென்டர் அண்ட் உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் இதற்கு ஏற்ப உங்களை டெலிவரிக்காக பொருத்தமான ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு டாக்டர்ஸ் ரிஃபர் பண்ணுவாங்க. HMC ஹமத் மெடிக்கல் கார்பரேஷனுக்கு உங்களோட சேனலிங்ஸை ஷிஃப்ட் பண்ணின பிறகு நீங்கள் விஓஜிஸ் அண்ட் மிட்வைஃப்ஸை கன்சல்ட் பண்ணுவீங்க. ஸ்பெஷலி யுவர் லாஸ்ட் மந்தில் ஒவ்வொரு வீக்ஸும் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். டயபெட்டிக்ஸ் இருந்தால் வாட்டர் லெவல் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக ஸ்கேன்ஸ் கூட இருக்கும். இது தவிர உங்களோட ப்ரெக்னன்சி ஜர்னியில் எப்போ வேணுண்டாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ், பெயின்ஸ், பேபி மூமெண்ட்ஸ் குறைவாக இருக்குது அப்படின்டா கூட நீங்கள் எந்த நேரமும் தயங்காமல் கிட்ட இருக்கிற எமர்ஜென்சி யூனிட்ஸுக்கு போகலாம். உங்களுக்கு ரிஃபர் பண்ணின ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக போகும் பொழுது இந்த டாக்குமெண்ட்ஸை கட்டாயம் மறக்காமல் எடுத்துக்கொண்டு போங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அடுத்தடுத்த வீடியோஸில் நியூபோர்ன் பேபிக்கு என்ன திங்ஸ் வாங்கணும், ஹாஸ்பிட்டல் பேக்கில் என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணணும், என் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு என்ற இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.